பாரத மக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். உட்கட்டாசனம் நம்மளுக்கு மூட்டு வலிகள் வராம இருக்கிறதுக்கும், வந்த மூட்டு வலி கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கும் நம்ம இந்த ஆசனத்த நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஆசனம் எப்படி செய்யணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நம்ம தடாசனத்தில இருந்து இரு கால்களையும் நம்ம இடுப்பு அளவுக்கு நன்கு விரித்துக் கொள்ளணும். சுவாசத்தை இழுத்துக்கொண்டே இரு கைகளையும் புஜத்திற்கு இணையாக முன்னால நீட்டணும். பிறகு சுவாசம் விட்டுக்கொண்டே கால் முட்டியை மடித்து நாற்காலியில் அமர்வது போல அமர வேண்டும். அதாவது நாற்காலியில் உட்கார்ற மாதிரி உட்காரணும். ஆழ்ந்த சுவாசம் விட்டுக்கொண்டே சுமார் ஒரு 30 வினாடிகள் உடலை இதே நிலையில் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் முட்டிகளை நேராக்கணும். கைகளை உடலுடன் சேர்த்து வைக்க வேண்டும். பிறகு கால்களை சேர்த்து சமதிதிக்கு வர வேண்டும். பின்பு உடலை ஓய்வு நிலைக்கு கொண்டு வந்து ஆசனம் செய்ததினால் உடலில் ஏற்படும் மாற்றத்தை உள்முகமாக கவனிக்க வேண்டும். தொடை தசைப்பகுதியில் உண்டாகிய மென்மையான வலி மற்றும் இரத்த ஓட்டம் ஆகியவற்றை உணர்வுபூர்வமாக கவனித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆசனம் செய்கிறதுனால முட்டி இணைப்புகள் நல்ல ஸ்ட்ராங்காக வரும். நமக்கு முட்டி வலிகள் முற்றிலும் நீங்கும். தொடைப்பகுதியில் அதிகப்படியான தசைகள் குறையுது. கால்களின் குறைபாடுகள் நீங்கும். இப்போ இந்த ஆசனம் செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, முதுகை ரொம்ப செங்குத்தாக வைக்கிறதுக்கு முயற்சிக்க வேண்டும். அது முடியாது. எவ்வளோ தூரத்துக்கு செங்குத்தாக முதுகை நிமித்துறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் உடல் எடையை முழுவதும் முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ சாயாமல் பார்த்துக்கணும். இங்கே நான் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு தான் நான் உட்காந்துருப்பேன். ஏன்னா அந்த முட்டி வலி இருக்கிறவங்க எடுத்த உடனே ஃபுல்லாக உட்காந்தோம்னா அவங்களுக்கு பெயின் ஒரு மேஜர் இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த வலிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்களால முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு உட்காந்து பழகிறது சாலச் சிறந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அது ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்ம முழு ஸ்திதிக்கும் நம்ம வர்றோம். முழு ஸ்திதிக்கு வரும்போது நம்மளோட முட்டு வலிகள் எல்லாமே நீங்கிரும். இந்த ஆசனம் செய்யும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன விஷயம்னா, நம்ம பெருவிரலை தாண்டி நம்மளோட முட்டி போயிடக்கூடாது உட்காரும்போது. அந்த பெருவிரலுக்கு உள்ளே தான் நம்மளோட முட்டி இருக்கணும். அப்போனா தான் இந்த ஆசனத்தோட முழு பயனும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆசனம் செய்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 30 வினாடிகள் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்ட் எப்படி இருக்கணும்னா, நம்ம எந்த இடத்துக்கு அந்த ஆசனத்தை செஞ்சோமோ அந்த இடத்துல ஏற்படுற அந்த மாற்றத்தை, அதாவது ஒரு மென்மையான ஒரு வலி நமக்கு ஏற்படும். அந்த வலியை உணரணும். உணரும்போது அது நம்மளோட கவனத்தை அங்கே செலுத்தும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்டர்னலாக ஒரு எனர்ஜி கொடுக்கும். இந்த ஆசனத்தோட பேர் உட்கட்டாசனம்.